போன 2 தடவை அவனோட சின்ன பொண்ணையும், பெரிய பொண்ணையும் காப்பாத்தி. இந்த தடவை மிஸ்டர் மீட்டே மாட்டி விடலான்னு வந்திருக்கேன். ஏன்னா, அவன் தொல்லை ரொம்ப தாங்க முடியல நண்பர்களே. ரொம்ப உயிர் எடுக்கிறான். ஸோ, அதனால தான் அவனை வந்து இந்த தடவை போலீஸ்லாம் அவனை மாட்டி விடலான்னு வந்திருக்கேன். அவன் பண்ணுற திருட்டு வேலைக்கு. ஸோ, ஓகே. க்ளோஸ் த டோர். ஓகே. இன்னைக்கு நம்ம எப்படியாவது இவனை மாட்டி விடணும். எடுத்தோடனே கையில் கன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன கஞ்ச பீஸ்னாலே ஒரு புல்லட் தான் கொடுத்துருக்கானுங்க. ஓகே. இப்போ எப்படியாவது இங்கேருந்து தப்பிக்கணும் நண்பர்களே. ஓகே. முதல்ல ஷூட் பண்ணுவான். ஷூட் த டோர்ரா. டேய் ஷூட் பண்ணுறா. ஏங்க போன தடவை மாதிரியே ஷூட் பண்ண மாட்டானுங்க. ஓகே. இங்கே ஏதாவது இருக்கான்னு முதல்ல போய் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்குது. ஐயோ எதுவுமே இல்லையா? ஐயோ ஏய் போடா உள்ளே போடா உள்ளே போடா. ஓகே. இங்கே இந்த கன்னை இங்கே தூக்கி போட்டு அப்புறமா இங்கே இந்த செங்கலை உடச்சி விட்ருவோம் நண்பர்களே. சரி அவன் வரானா இல்லையான்னு பார்ப்போம். அவன் இப்படி வந்தானா நம்ம அப்படி போயிடலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு முன்னாடி போட்ட 2 பார்ட்டையும் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். ஓகே. இருங்க முதல்ல இங்கேருந்து நம்ம கிளம்புவோம் நண்பர்களே. ஸோ இதான் நல்ல நேரம். அவன் வந்து அங்கேயே இருப்பான். இப்போ நம்ம எப்படி ஈஸியாக போயிடலாம். ஆஹா வரானா இல்லையா? பார்த்துட்டாயா. ஓகே. இங்கேருந்து நம்ம எப்படியா தப்பிக்கணும் நண்பர்களே. என்ன நண்பர்களே ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க. டே கஞ்ச பீஸ் நிறையா இருக்காதீங்கடா. எதாவது கொடுங்கடா டே ப்ளீஸ்ரா டே. என் நண்பர்களே எதுவுமே கொடுக்க மாட்டானுங்க. ஓகே. கஞ்ச பீஸ்னரோட கஞ்ச பீஸ் நிறையா இருக்கானுங்க. ஓகே. இங்கே தான் இருக்கா? இல்லை இங்கே. ஓகே. ஹேமர் இருக்குது நண்பர்களே. ஸோ ஹேமர் வந்து இப்போதைக்கு தேவைப்படாது. அது அப்புறமா தான் தேவைப்படும். ஓகே. இங்கே ஏதாவது வச்சுருப்பானுங்களே. ஒன்றுமே இல்லை. ஓகே. இருங்க ஏதாவது விஷயம் கிடைக்குன்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்க மாட்டேது. ஓகே. இங்கே எதுவுமே இல்லை. ஆஹா மாட்டினா அடின்னு அடிப்பானே. ஓகே. இங்கே தான் இருக்கா? ஓகே. இருங்க கீழேருந்து ட்ரா எப்பவுமே ஓப்பன் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே. வரானா? ஓகே. வரா. ஓகே. வரட்டும். எனக்கு ஐயோ கிட்ட வந்துட்டானோ. ஆஹா இவன் வேற சும்மா வந்து பயன்படுத்திட்டு இருக்கான் நண்பர்கள். இருங்க நம்ம இப்படி போயிடலாம். ஸோ அவன் அப்படி வந்தானா நம்ம இப்படி போவோம். அவன் இப்படி வந்தானா நம்ம அப்படி போவோம். ஓகே. இங்கே தான் இருக்கான்னு போய் பட்டுன்னு வேகமாக பார்த்துருவோம். ஓகே. இங்கே எதுவுமே இல்லை. இங்கே எதுவுமே இல்லை. ஆஹா நண்பர்களே ஒன்றுமே கொடுக்க மாட்டானுங்க. ஓகே. இங்கே எதுவும் இருக்குது. சீக்ரெட் ராக்கி. ஓகே. சீக்ரெட் ராக்கின்றது ஒரு முக்கியமான பொருள் இந்த எஸ்கேப்புக்கு. ஓகே. முதல்ல பிளேயர்ஸ் கற்றுருக்கானுங்கப்பா. ரொம்ப நன்றிடா டே. பிளேயர்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிடா. ஓகே. பிளேயர்ஸ் வந்து ஒரு பொருள் தேவையான பொருள். ஓகே. முதல்ல இந்த இது ஓப்பன் பண்ணி விட்ருவோம் நண்பர்களே. அதுக்கு முன்னாடி அடிப்படையான விஷயத்தை செய்ய மறந்துட்டேன். ஓகே. இருங்க அதை வந்து முதல்ல செஞ்சுருவோம். ஸோ வந்து அது ரொம்ப தேவையான ஒரு அடிப்படையான விஷயம். ஓகே. அதுக்குள்ளே வந்துட்டான். மேலே ஏறுறா. ஓகே. அப்படியே மேலே வந்தாச்சு. இப்போ வந்து இந்த கரெக்டாக இந்த பிளேயர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கரெக்டாக நம்ம வந்து இப்போ தூக்கி போட போகிறோம். போடா. ஓகே. எப்படியும் கீழே போயிட்டான். ஓகே. இதான் நல்ல வாய்ப்பு. திரும்பவும் நம்ம கீழே போயிட்டு இருங்க முதல்ல கீழே குதிப்போம். மெதுவாக கீழே போவோம். ஓகே. கீழே வந்துடுறா. ஓகே. இப்போ வந்து க்ரீன் கீ எடுக்க ஆரம்பிப்போம். வாய் ரொம்ப கொள்றது. ஓகே. க்ரீன் கீ முதல்ல எடுப்போம் நண்பர்களே. இருங்க க்ரீன் கீ வேறு எங்கே இருக்குன்னு தெரியல. ஓகே. இதுக்குள்ளே தான் இருக்கும் க்ரீன் கீ. சரி போய் இருக்கான்னு இல்லையா அப்படின்னு பார்த்துருவேன். இங்கே இல்லைனா அப்படின்னா கண்டிப்பாக கிச்சனில் தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே 2 இடத்துல தான் இருக்கும் க்ரீன் கீ மோஸ்ட்டாக. ஸோ வந்து பார்ப்போம். க்ரீன் கீ கிச்சனில் ஃப்ரிட்ஜுக்கு மேலே தான் இருக்கும். ஃப்ரிட்ஜுக்கு சைடில் இருக்கும். இதோ இருக்குது நண்பர்களே. ஸோ இந்த க்ரீன் கீ எடுத்துகிட்டு போயிட்டு இப்போ வந்து அவன் வரானா இல்லையான்னு பார்த்துருவோம். ஓகே. அவன் வரான். இருங்க இந்த டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஓகே. ஓப்பன் த டோர்ரா. ஓகே. இதுக்கு சேஃப்டிக்கு ஓப்பன் பண்ணி வச்சுப்போம் நண்பர்களே. அப்புறமா வந்து பார்த்து அடிச்சிட்டானா. ஓகே. இப்போ வந்து நம்ம குடுன்னு போயிட்டு இந்த க்ரீன் கீ இருக்குல்ல இந்த க்ரீன் கீ இதை போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த க்ரீன் கீ இப்படியே தூக்கி போட்டு அவன் வந்து வருவான். ஸோ வந்துட்டான். இப்போ நம்ம இப்படி போயிடலாம். இப்படியே பயங்கரமாக எனக்கு மூளை இருக்கிறதுனால நான் இப்படி யோசிக்கிறேன். தப்பிக்கிறேன். ஏன்டா இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறது? ஓகே. ஆனால் விடுங்க. ஏதோ நான் வளர்றேன். ஓகே. இங்கே வேறு எதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஐயோ அதுக்குள்ளே வந்துட்டானா? வருவானா மாட்டானா? இருங்க அதுக்குள்ளே வரத்துக்குள்ளே போய் பார்த்துருவோம். ஓகே. இங்கே எதுவுமே இல்லை. ஓகே. இங்கே தான் இருக்கா இப்போ இருக்குது நண்பர்களே. இன்னும் இங்கே நம்ம பார்க்கல. ஓகே. இங்கே கடைசி ஓகே. இங்கே எதுவும் இல்லை. இங்கே வந்து மியூசிக் பாக்ஸ் கீ இருக்குது. அது வந்து இந்த எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. ஸோ வந்து அது இப்போதைக்கும் நமக்கு தேவைப்படாது. ஏன்னா அந்த நம்ம எஸ்கேப்பாக பண்ணியே முடிச்சிட்டோம். ஓகே. ஓகே. இந்த கேமராவை மட்டும் கேமராவை சும்மா சட்டை போட்டுருந்தா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நண்பர்களே. ஓகே. இனிமேல் இந்த ஹேமர் தேவைப்படாது. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம போயிட்டு சில விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. இருங்க முதல்ல சீக்ரெட் கீ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். சீக்ரெட் ட்ரா கீ. ஓகே. அது வந்து எங்கே இருக்குது? ரைட்டா லெஃப்ட்டா ரைட்டா? இங்கே. ஓகே. இங்கே தான் இருக்குது. சீக்ரெட் ட்ரா கீ எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம குடுன்னு மேலே போகிறோம் நண்பர்களே. ஸோ வந்து மேலே போயிட்டு முதல்ல போயிட்டு இருங்க பிளேயர்ஸ் வர எங்கே இருக்குதுன்னு தெரில. பிளேயர்ஸ் ஓகே. அது இருந்தால் தான் நமக்கு இப்போ இதுவே பண்ண முடியும். ஓகே. சேஃப்டியாக உள்ளே வந்தாச்சு. எங்கே இந்த இடம் தான் நண்பர்களே. ஓகே. இங்கே தான் இருக்கான்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. ஓகே. என்னதுடா அது? ஓகே. ஏய் ரொம்ப நானும் 10 நேரம் வெறுப்பேத்திட்டு இருக்கான். ஓகே. இவ்வளோ ஒரு கேமரா இருக்குது நண்பர்களே. இந்த கேமரா வந்து தேவைப்படுது. ஸோ வந்து இது அந்த காலத்து கேமரா. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேமரா இது. ஏன்னா இது பயங்கரமாக இருக்கும். ஓகே. இப்போ வந்து நம்ம கீழே தூக்கி போட்டு
கீழே உடையாம இருந்தா சரிடா கேமரா. உடையாதுடா. ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த இது பேர் என்ன ப்ளே ஹவுஸா? ஓகே இது ஏதோ ஒண்ணு. இப்ப நம்ம ஜாக்கி சான் சாகசம் பண்ணணும் நண்பர்களே. 1 குதிடா. ஓகே எப்படியோ கீழ குதிச்சாச்சு. கீழ இல்ல. மேல குதிச்சாச்சு. ஸோ இங்க தான் எனக்கு தெரிஞ்சு பிளேயர்ஸ் இருக்குன்னு நெனைக்கிறேன். ஆமா. நெனச்சா மாரி இங்க தான் இருக்கு பிளேயர்ஸ். ஓகே. இந்த பிளேயர்ஸ் ஒயர் கட்டரா? ஓகே. ஓ! பிளேயர்ஸ்னா அதுவா? ஓகே. நான் 2த்தையும் மாத்தி மாத்தி சொல்லுங்கிறேன். ஓகே. இந்த ஒயர் கட்டர் எடுத்துட்டு போயிட்டு முதல்ல இங்க இருக்க ஒயர கட் பண்ணி விட்டுருவோம். ஏன்னா அப்பதான் நல்லாருக்கும். ஓகே இருங்க. சீக்கிரமா இந்த ஒயர் கட்டர போயிட்டு கட் பண்றா ஒயர. ஓகே ஒயர கட் பண்ணியாச்சு. இங்க எவனா வந்துரக்கூடாது. எவனையுமே வந்துரக்கூடாது. ப்ளீஸ்டா வந்துராதீங்கடா. ஓகே. இப்போதைக்கு எவனும் வரல. இப்ப வந்து கரெக்ட்டா இந்த ஐயோ! யாமரா இது? ஐய்யய்யோ! எங்கடா அந்த இதுவு ஒயர் இது பேர் என்ன? பிளேயர்ஸ். இதான் பிளேயர்ஸ். ஓகே. இப்ப இந்த பிளேயர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்ப ஏங்க ஏதோ மிஸ்டர் மீட் த பெஸ்ட் ப்ளீஸ் மீட். ஏன்டா இது வந்து ஒரு உலகத்திலே சிறந்த மீட்ன்னு சொல்றானுங்க. டேய் இதெல்லாம் உலகத்திலே சிறந்த மீட்டாடா? ஓகே. இருங்க இந்த பன்னி வேற. நான் வந்து முதல் தடவை இந்த கேம் விளையாடும்போது அந்த பன்னி வந்து என்ன ரோஸ்ட் பண்ணிச்சு. இப்ப நான் அந்த பன்னிய ரோஸ்ட் பண்றேன். ஸோ அந்த அளவுக்கு நான் திறமையா வளர்ந்துருக்கேன். இன்னைக்கு அந்த பன்னி வராது. ஏன்னா எனக்கு பயந்து இன்னைக்கு அந்த பன்னி வராது நண்பர்களே. ஸோ வந்து அது என்ன பார்த்து பயந்துடுச்சு. ஸோ அதனால வராது. ஓகே இருங்க மிஸ்டர் மீட் வராம இருந்தா சரின்னு சொல்றதுக்குள்ள வந்துட்டான். ஓகே அவன் வந்து பார்க்குறான். நீ இங்க தான் இருக்கியா அப்படின்னு. ஓகே இருங்க 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 இருங்க. இந்த மாதிரி ப்ரோ பிளேயர் மாதிரி விளையாடுங்க நண்பர்களே. ஓகே இப்படியே நம்ம உள்ள போயிடலாம். உள்ள போயிட்டு கூட்டின்னு போவோம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது திசை திறப்ப. ஓகே நானும் இதை யாராக இருந்தாங்களா அந்த வந்து க்ளோஸாக போயிருப்பாங்களா சொல்லுங்க. ஓகே இருங்க. இப்போ வந்து இந்த ஆமரா ஐயோ ஆமர் இல்லடா ஒயர் கட்டர் தான்டா வேணும். ஒயர் கட்டர்ரா ஒயர் கட்டரா எர்ரா. ஓகே எடுத்துடும். ஸோ இப்போ இந்த ஒயர் கட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு குடுன்னு இந்த ஒயரை கட் பண்ணி விட்ருவோம் நண்பர்களே. சீக்கிரம் போடா. ஒயர் கட் பண்ணுறா. இங்கே இருக்க ஒயர் கட் பண்ணுறா. ஓகே கட் த ஒயர். ஐயோ திருட்டு பண்ணி அந்த திருட்டு பண்ணி நான் பார்க்காத நேரத்தில் வந்து அடிச்சிச்சு. இவன் நேருக்கு சண்டை போடாமல் பின்னாடி வந்து அடிக்குது. அசிங்கமாகவே இல்லைடா. ச்சே. ஓகே இருங்க இதை வந்து இதை தள்ளி விட்டு 1 2 3 இந்த வாட்டி நான் எப்படி இதை பண்ணணும்னு கண்டுபிடிச்சேன் நண்பர்களே. ஸோ வந்து இருங்க இது ஏதாவது சத்தம் கொடுப்போம். சத்தம் குடுறா. ஓகே எனக்கு தெரிஞ்சு இப்போ அது வந்து இங்கே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருக்கக்கூடாதுடா ப்ளீஸ்டா. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இடத்துல அவுட் ஆகிடுவேன் பாருங்களேன். நான் டீசெண்டாக நானே ஒத்துக்கிறேன். இல்லை நண்பர்களே அவுட் ஆகல. ஓகே இந்த பண்ணி வர எங்கே இருக்குன்னு தெரில. நண்பர்களே அந்த பண்ணி வர எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஐயோ திருட்டு பண்ணியின் குசும்புகள். அந்த பண்ணி வர எங்கே இருக்குன்னு தெரில. இருங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் அந்த பண்ணி வர எங்கே இருக்குன்னு. ஓகே அந்த பண்ணி இப்போதைக்கு இங்கே இல்லை. நம்ம எகிரி குச்சி ஓடிடலான்னு நினைக்கிறேன். ஓகே அதுக்கு முன்னாடி இருங்க அப்படி கீழே இதுக்குள்ளே போயிடுவோம். ஸோ வந்து இதுக்குள்ளே போயிட்டோன்னா அந்த பண்ணியால் வர முடியுமாலான்னு தெரில. ஏன்னா நம்ம பார்த்து போயிடுவோம். ஏன்னா கதவு மூட முடியல. கதவு மூடுற மாதிரி இருந்ததுன்னா நான் மூடியிருப்பேன். ஓகே இங்கே வந்து ஒரு கன்று மாதிரி இருக்கா. ஸோ இந்த கன்று எடுத்துகிட்டு முதல்ல திருட்டு பண்ணிக்கு ஒரு அடியை போட்டு விட்றோம். ஏன்னா இந்த திருட்டு பண்ணி குசும் பண்ணினே இருக்கு. நம்மளுக்கு மண்டை சூடாகுது. ஐயோ பயன்ட்டு நண்பர்களே ஒரே அடி அந்த பண்ணி. என்னடா அல்வா மாதிரி வாங்கிட்டு போகுது அந்த ஊசியா? ஏன்னா அது ஊசிங்க. என்னடா நடக்குதுங்க நண்பர்களே. இந்த திருட்டு பண்ணி ரொம்ப குசும்பு பண்ணியா இருக்கு. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம இதை பார்த்து யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இந்த ஒரு புல்லட்டை வச்சு தான் நம்ம பயங்கரமான பெரிய வேலையை பண்ண போகிறோம். ஸோ இந்த புல்லட்டை வந்து பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகே பார்த்தே போவோம். திருட்டு பண்ணி இன்னும் வரல. ஓகே பட்டு போ. திருட்டு பண்ணி இருக்குது. அல்வா மாதிரி இந்த புல்லட்டை வாங்கிட்டு போகுது. இதெல்லாம் மிஸ்டர் பீஸ்டே மயங்கி ஊந்துருவான். மிஸ்டர் பீஸ்டா மிஸ்டர் மீட். ஐயோ மிஸ்டர் பீஸ்டை வேறு இழுக்கிறேனே. அடிக்கடி அவனை வேறு இழுக்கிறேன். ஐயோ மரியாதை எல்லாமே பேசிட்டேன். ஓகே அவரை வேறு இழுக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்து காப்பிரைட் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு நண்பர்களே. ஓகே இருங்க வந்து அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. இருந்தாலும் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. ஓகே இங்கே வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ வந்து இப்போ நம்ம சீக்கிரமாக அந்த திருட்டு பண்ணியிருக்கிற இடத்துக்கு போவோம். மிஸ்டர் மீட்டு மட்டும் வந்துடக்கூடாது. ஓகே அவன் அங்கே தான் இருக்கான். இப்போ நம்ம சீக்கிரமாக போயிட்டு உள்ளே போயிட்டு உள்ளே போவோம். ஐயோ திருட்டு பண்ணிங்க. மிஸ்டர் மீட் வரலனா கூட பரவாயில்ல. இந்த திருட்டு பண்ணி வந்துடும் போல். ஓகே இந்த திருட்டு பண்ணி அப்படி இருக்கு. நம்ம எப்படி நைஸாக உள்ளே போயிடும். ஓகே உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும் நண்பர்களே. எப்படி சொல்கிறது? இந்த இடம் தான். இந்த இடத்துல நம்ம சூடு பண்ணோன்னா ஒரு டோர் ஓப்பன் ஆகும். ஆனால் அலாரமும் அடிக்கும். ஸோ அதான் மண்டை சூடு. ஸோ இந்த இடத்துல அலாரம் அடிக்கிறதில்ல. இப்போ அதுவும் வெறுப்பு தான். ஓகே இருங்க. ஓகே எப்படியோ சூடு பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ நம்ம குடுன்னு மேலே ஐயோ பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கு. ஓகே இருங்க ஒழிஞ்சிருவோம். நான் வந்து பயங்கரமாக இந்த அளவுக்கு நான் ப்ரோ பிளேயராக ஏதோ கணிச்சு விளாட்றதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் காயின்றதுனால எனக்கு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கணிச்சிட்டேன். வருமா பார்த்து விளாட்ணும் அப்படின்னு கணிச்சிட்டேன். இல்லைன்னா
நகையை நான் போட்டு அச்சு போட்டிருப்பானுங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நேற்று அச்சு பண்ணி இறையா போட்டிருப்பானுங்க. திருட்டு பண்ணி வேற ஏங்க ஒரு முதல்ல திருட்டு பண்ணியை போடுறோமோ இல்லையோ இந்த மிஸ்டர் மீட்டை போடணும். அதுக்கப்புறமா திருட்டு பண்ணியை போடுறோம். ஓகே முதல்ல கன் எடுக்கணும். இருங்க நண்பர்கள், கன் எடுப்போம் நண்பர்கள். மண்டை சூடு ஆகுது. இருங்க அவன் வர எங்கே இருக்கானே தெரியல. இருக்கானா இல்லையானே தெரியல. ஓகே போயிட்டு வான்னு நினைக்கிறேன். எது அது நண்பர்களே? அது எங்கோ ஏதோ ஒன்று இருக்காங்க. நம்ம அது கடைசியாக பார்த்துப்போம். ஓகே இங்கேருந்து கிளம்புவோம் நண்பர்களே. ஸோ அவன் வந்து இங்கே வரல. இப்போ இந்த பொருளை இங்கே போட்டோன்னா மாட்டிப்போம். ஸோ வந்து ஏடா இதை வச்சு அந்த பண்ணியை எரிச்சு கொள்ளுடா. ஓகே ஐயோ ஏன் வேறு இங்கே தான் இருக்கானா? ஓகே அந்த பண்ணி வேறு எங்கே இருக்குன்னு தெரில. ஓகே எப்படி நம்ம பார்த்து பயந்து நம்ம வாழ்க்கை போயிடுமா அப்படின்ற அளவுக்கு எனக்கு தோணுது. அந்த பண்ணி அங்கே தான் இருக்குது. ஓகே அது அங்கேயே இருக்கட்டும். ஓகே இப்போ நம்ம குடுன்னு போயிட்டு இவன் அப்படியே போயிட்டு நண்பர்களே போட்டோம். ஸோ வந்து இவன் போட்டோம். இருங்க இப்போ தான் நல்ல வாய்ப்பு. ஸோ வந்து இப்போ இது யூஸ் பண்ணிட்டேன்னா வந்து திரும்புற நார்த்தில் குட்டுன்னு உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு கன்று எங்கே போட்டோமோ அது எடுக்கிறோம். இருங்க கன்று இப்போ நான் தெரிஞ்சு இங்கே தான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இருங்க பார்ப்போம். போட்டிருக்கேன். ஆமாம் நண்பர்கள் இங்கே தான் கன்று போட்டிருக்கேன். ஷார்ட் கன் ஷார்ட் கன்னு. ஓகே எடுத்துட்டோம் ஷார்ட் கன்னு. இப்போ தான் நல்லா வாய்ப்பு. ஸோ இப்போ அவன் அந்த பக்கம் போகிறான். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போயிட்டு இருங்க நம்பளுக்கு. ஓகே ஓப்பன் த டோர். ஓப்பனில் தான் இருக்கா? ஓகே இப்போ வந்து இந்த நேரத்தில் நம்ம பயங்கரமாக டாக்டிக்காக ஆடணும். முதல்ல அந்த பண்ணியை போட்டு தள்ளுவோம். ஏன்னா அந்த பண்ணி வந்து ஒரு மண்டை சூடு ஏற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் பண்ணியை போட்டு தள்ளுவோமா? ஓகே மிஸ்டர் மீட்டே போட்டு தள்ளுவோம். யாவன் கேட்பான். ஓகே மிஸ்டர் மீட்டை போட்டு தள்ளிட்டோம். நமக்கு இன்னொரு புல்லட் இருக்குது. எப்படி ப்ரோ எடுத்தேன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு தெரியாமல் ஆடு பார்த்து எடுத்துட்டேன். ஓகே அந்த பண்ணி இருக்குல்ல அந்த பண்ணியை போட்டு தள்ளுவோம் நண்பர்களே. இங்கே போடு பண்ணியின் மட்டை சாலா. இனிமேல் அந்த பண்ணி தொல்லை இனிமேல் இல்லைடா. சாவுடா பண்ணி பயிரு. ஓகே இப்போ வந்து அந்த கேமரா எடுக்கிறோம் நண்பர்களே. இருங்க கேமரா எடுத்துகிட்டு இன்னொரு தடவை மிஸ்டர் மீட்டை போட்டு தள்ளணும். இப்போதைக்கு சும்மா வரக்கூடாதுன்னு அப்படின்னு போட்டு தள்ளுறேன். ஸோ இன்னும் ஒரு 2 தடவை போட்டு தரணும். அதுக்கேற்ற மாதிரி புல்லட்டும் இருக்குது. ஓகே இருங்க முதல்ல கேமரா எடுத்துகிட்டு போயிட்டு குடுன்னு அந்த ஒரு விஷயத்தை ஃபோட்டோ எடுத்து நம்ம போலீஸுக்கு கால் பண்ணணும். ஏன்னா அந்த போலீஸ் வந்து எவிடன்ஸ் கேட்பான். ஸோ அதனால தான் இப்போ நம்ம கால் பண்ணுறோம். இருங்க குடுன்னு போயிட்டு எங்கடா அது இந்த இடம் தான் நண்பர்களே. ஸோ இந்த இடத்துக்கு இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணுறா. மிஸ்டர் மீட் கேமராலே நாங்கள் ஃபோட்டோ எடுப்போம்டா. கொடூரமாக பயலுக்கடா. ஓகே ஃபோட்டோ எடுத்தாச்சு. இங்கே பாருங்க மனுஷனை பண்ணி மாற்றிருக்காங்க. டே ஏன்டா எப்படியாச்சு இந்த மாதிரி கேம் பண்ணுறீங்க? அவனுக்கு பண்ணுற எல்லா கேமும் அப்படி தான் இருக்குது. ஐஸ்கிரீம் பாருங்களேன் அந்த குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் இது பண்ணுற மாதிரி. ஸோ அப்புறமா ஈவினின்னு அந்த மாதிரி குழந்தைங்களை கடத்திட்டு போயிட்டு இந்த வாட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு மிஸ்டர் மீட்டை அவனுக்கு சொந்த பசங்களே பண்ணுற அளவுக்கு குடும்பமாக பண்ணி வச்சுருக்காங்க. பண்ணி மட்டம் சாலை ஆகிடுச்சு. இனிமேல் அது தொல்லை இல்லை. ஓகே இப்போ நம்ம குடுன்னு போயிட்டு இப்போ என்ன இந்த ஃபோட்டோ வந்து ஐயோ மிஸ்டர் மீட்டை வரை ஏஞ்சிட்டு இருப்பானோ? ஏஞ்சிருக்க மாட்டான். ஓகே இப்போ வந்து நம்ம ஃபோன் பண்ணோம். ஸோ யாருக்கு ப்ரோ ஃபோன் பண்ண போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கொஞ்சம் சீக்ரெட். இருங்க முதல்ல வந்து ஃபோன் கால் பண்ணும். ஃபோன் கால் பண்ணுறா. இப்போ போலீஸ் ஆஃபீஸ் போலீஸு ரொம்ப கொள்ளாது நண்பர்களே. போலீஸ் ஆஃபீஸருக்கு இப்போ கால் பண்ணுறோம். அவர் வந்து வந்துட்டு இருப்பார். ஸோ அவர் வரட்டும். அவர் வந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்குள்ளே நம்ம கன் எடுத்துகிட்டு போயிட்டு ரீலோட் பண்ணிவிட்டு இவனை போட்டு தள்ளுறதுக்கு தயாராக இருப்பேன் நண்பர்களே. ஏன்னா அவன் எப்போனா வருவான். அந்த இவனை போலீஸை பார்த்துட்டானா அவன் போலீஸே அடிச்சிருப்பான். ஸோ போலீஸ் அடிக்க விடாமல் நம்ம தான் காப்பாற்றணும். இருங்க முதல்ல இவன் ஏன்ச்சோடனே மட்டை சாலை ஆகிற மாதிரி இன்னொரு புல்லட் அடிப்போம். இருங்க 3 புல்லட் இருக்குல்ல, இன்னும் 2 புல்லட் இருக்குது. ஸோ வந்து அதை வச்சே மேனேஜ் பண்ணுவோம். ஓகே புல்லட்டை. ஓகே இப்போ வந்து நம்ம மட்டை சாலை பண்ணுவோம். இனிமேல் பொண்ணுங்களெல்லாம் இது பண்ணுவேன். ஓகே போலீஸ் வந்துட்டான். ஐயோ நண்பர்களே இருங்க இப்போ இவனை அப்படியே போட்டு தள்ளுருவோம். பின்னாடி வந்து என்னையே பின்னாடி அடிக்க வச்சிட்டிங்களாடா கேவலமா. ஓகே போலீஸ் ஃபோட்டோவை பாருங்கள். எவிடன்ஸ் கேட்டிங்களா? ஃபோட்டோ பாருங்கள். அவன் வந்து எவ்வளோ கேவலமானாலும் பாருங்கள். ஓகே அவன் என்ன சொல்கிறான்னா இதை நான் நம்ப மாட்டேன். கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன்றான். அடி கண்ணால் பார்த்தா நம்புவியா? என்னது கண்ணால் பார்த்தா நம்புவியா? என்னடா சொல்கிறாடி? ஃபோட்டோ கேட்டான் நண்பர்கள். எடுத்துன்னு வந்து கொடுத்தா அவன் சொல்கிறான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். இது போலியாக கூட இருக்கலாம். நான் கண்ணால் பார்த்தா தான் நம்புவேன் அப்படின்றான். ஏண்டா வாடா கண்ணாலே காட்டுறான். அதுக்கு முன்னாடி புல்லட் எதுக்கு சேஃப்டியாக வச்சுப்பான். இதே மிஸ்டர் பீஸ்ட் நம்ம உள்ளே போயிட்டோன்னே வந்துட்டான். மிஸ்டர் பீஸ்டா? ஐயோ எங்க மிஸ்டர் பீஸ்ட்னு வாயில வருது. மிஸ்டர் மீட் உள்ளே போயிட்டோன்னே வந்துட்டானு கொஞ்சம் பிரச்சனை ஆகிடும். ஓகே இருங்க நம்ம குடுன்னு போவோம். போலீஸ் என்ன விட்டு போயிட்டான் பாருங்களேன். டே போலீஸ் எங்கடா இருக்கா? எங்கே அதுக்குள்ள இவ்வளோ தூரம் போயிட்டானா? என்ன நடக்குது? இங்கே யார் என்னதுடா? என் சொல்லுறது திரும்பவும் கடத்திட்டு வச்சுட்டாங்க. டே உன்னை விட மாட்டேன்டா மிஸ்டர் மீட்டே. சொல்கிறான் இது உண்மைதான். இவன் வந்து இவ்வளோ கேவலமான ஆளாக இருப்பான் நான் எதிர்பார்க்கல அப்படின்றான். ஓகே வாத்தலை உனக்கு நான் செக்யூரிட்டி பண்ணுறேன் வாத்தலை. இப்போ வந்து அந்த என்ட்ரி வரைக்கும் இவனை கூப்பிட்டு போனோம். அதுக்குள்ளே மிஸ்டர் மீட் வந்துடக்கூடாது. ஓகே கரெக்டாக சொல்லிட்டேன். அவன் வந்துட்டானா இந்த போலீஸ் அடிச்சு போட்டுருவான். ஓகே இப்போ நம்ம கரெக்டாக இவனை பாதுகாக்கணும். பண்ணியிருக்கா செத்து போயிடுச்சு. யாரும் இந்த பண்ணி சாவச்சிட்டாங்க நண்பர்கள். எப்படி
துள்ளி விளையாடிட்டு இருந்த பள்ளிங்க திருட்டு பண்ணி எப்படி துள்ளி விளையாடிச்சது தெரியுமா? எவனோ கொன்னுட்டு இருக்கான். கொலகார பாவிங்க. ஓகே வந்து இந்த மிஸ்டர் மீட் வந்து ஏஞ்சிக்கல. ஆனால் இந்த போலீஸ் வந்துட்டா வா தலை. இதோ இங்கே தான் தலை இருக்கான். பார்த்து தலை. அரெஸ்ட் பண்ணு தலை. அரெஸ்ட் பண்ணிட்டு தள்ளுறானா எங்கடா போகிற? டேய் பாத்துரா. ஓகே இப்போ நான் கிட்ட போகிறான். கிட்ட போயிட்டு என்ன பண்ண போகிறான்? ஓகேங்க சாவடிச்சனாலே எப்படி தப்பிச்சிட்டு. ஓகே என்ன நடக்குதுன்னா கட்சின்னு காட்டுறானுங்க. இந்த மாதிரி ஒருத்தன் மிஸ்டர் மீட்டு நின்றுருக்கான். அவன் வந்து கால்களே ரெக்கார்டு அதான் அவன் மாட்டுற மாதிரி மாற்றி வச்சிருக்கான். அவன் வந்து இந்த மாதிரி குழந்தைங்களை கடத்துறது அந்த மாதிரி பண்ணிருக்கான். எப்படியோ அவனை கண்டுபிடிச்சி நாங்கள் அரெஸ்ட் பண்ணிட்டோம் போலீஸ். அப்புறமா ஓஜின்றதுக்கு ரொம்ப ரொம்ப நேஷ்னல் அவார்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். ஏன்னா அவர் இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த அவார்ட்லாம் வேணாங்க. வேணாம் எனக்கு எவ்வளோ பெரும் நான் அவ்வளோ ஒரு பெரிய ஆள்லாம் இல்லை. ஓகே இதோட இந்த மிஸ்டர் மீட் தொல்லை இல்லை. இதோட மிஸ்டர் மீட் கேம் முடியுது நண்பர்களே. 3 எஸ்கேப் தான். அந்த 3 எஸ்கேப்பே முடியுது. ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் காய்ஸ். பாய்.